வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா, தமிழ்ல இந்த வருஷம் வெளியான வல்லமை அப்படின்ற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இப்ப ரீசெண்டா ஓடிடில தான் இந்த படம் ரிலீஸ் ஆயிருக்கு. பிரேம்ஜி தான் இந்த படத்துல லீட் ரோல் பண்ணிருப்பாரு. பிரேம்ஜி பொதுவா காமெடி கேரக்டர் தானே பண்ணுவாரு, ஆனா இந்த படத்துல கொஞ்சம் சீரியஸான கேரக்டர் பண்ணிருப்பாரு. நல்லாவே பண்ணியிருந்தாரு. கண்டிப்பா உங்களுக்கும் இந்த படம் பிடிக்கும் நம்புறேன். நான் பிளாட்டை சொன்னா ஸ்பாயிலர் ஆயிடும், அதனால பிளாட்டை சொல்லாம எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறேன். எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக்க போடுங்க. அது மூலியமா இந்த வீடியோ இன்னும் நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படும். மேற்கொண்டு டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே பிரேம்ஜியும் அவரோட பொண்ணும் சேர்ந்த மாதிரி சென்னைக்கு வந்துட்டு இருக்காங்க. இவங்க எதுக்காக வராங்கன்றத ஒரு வாய்ஸ் ஓவர்லயே நமக்கு சொல்லிடுறாங்க. ஆக்சுவலா பிரேம்ஜி ஒருத்தங்களை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிருப்பாரு. சந்தோஷமா அவங்க கூட வாழ்ந்துட்டு இருந்திருப்பாரு. ஒரு பொண்ணும் பிறந்திருப்பா. அவங்க கிணத்துல தண்ணி எடுக்கும் போது தவறி விழுந்து இறந்து போயிருப்பாங்க. அதே சமயம் இவருக்கும் உடம்பு முடியாம போயிருக்கும். அந்த உடம்பு முடியாம போனதுல காது கேட்கிற ப்ராப்ளம் வந்திருக்கும். இப்ப மிஷின் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காரு. பொண்ணோட படிப்பு நல்லபடியா இருக்கணும்னா சென்னைக்கு வரணும்ல, அதனால தான் இவர் சென்னைக்கு வந்திருக்கிறதா வாய்ஸ் ஓவர் சொல்லிட்டு இருக்கு. இப்ப ஆட்டோக்கார அண்ணன் கிட்ட வீடு வேணும்ன்ற மாதிரிலாம் கேக்குறாரு. சரிப்பா, எனக்கு தெரிஞ்ச இடத்துல இருக்க வீட்டெல்லாம் காட்டுறேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. அந்த அண்ணன் முதல்ல சில வீட்டெல்லாம் காட்டுறாரு. வாடகை கொஞ்சம் அதிகமா சொல்றாங்க. வாடகை கம்மியா இருக்கிற மாதிரி ஒரு இடத்துக்கு அந்த அண்ணன் கூட்டு வராரு. இந்த இடத்துல வாடகை கம்மியா சொல்லியிருப்பாங்க. இந்த வீடு இவங்க ரெண்டு பேருக்குமே பிடிச்சிருக்கு. இந்த வீடே ஓகேன்ற மாதிரி இவங்க ரெண்டு பேருமே ஏத்துக்கிறாங்க. பிரேம்ஜிக்கு என்ன வேலை பாக்குறதுன்னு தெரியல, ஹெல்ப் பண்ண முடியுமான்னு கேக்குறாரு. போஸ்டர் ஓட்டுற மாதிரி வேலை தான் நான் முதல்ல பார்த்தேன், அதுக்கப்புறம் தான் ஆட்டோலாம் ஓட்ட ஆரம்பிச்சேன். அந்த இடத்துல உனக்கு பேசி வேலை வாங்கி தரேன். அதே மாதிரி சும்மா இருக்கும் போது என்னோட ஆட்டோ வேணா எடுத்து ஓட்டு, அது மூலியமா கொஞ்சம் காசு கிடைக்கும்னு சொல்றாரு. இவரும் சரின்ற மாதிரிலாம் ஏத்துக்கிறாரு. இந்த மாதிரிலாம் இவங்க பேசிட்டு இருக்கும் போது பக்கத்து வீட்டுல இருக்க ஒரு பையன் இருக்கான் பாத்தீங்களா, வேகமா ஓடி வரான். இவங்க மேல இடிச்சுட்டு எல்லாம் போயிட்டு இருக்கான். ஏன்டா இப்படி இடிச்சுட்டு போறன்ற மாதிரி கேக்குறாங்க. நான் பக்கத்து வீட்டுல தான் இருக்கேன். ஆமா, நீங்க யாருன்ற மாதிரி அவன் கேட்கறான். அவன் பேச்சே சுத்தமா சரியில்லை. ஒரு பொறிக்கு பையன் பேசுற மாதிரிலாம் பேசிட்டு இருக்கான். என்னென்ன இந்த மாதிரி ஒருத்தன் பக்கத்துல இருக்கான்ற மாதிரி பிரேம்ஜி கேக்குறாரு. எங்க போனாலும் இந்த மாதிரி ஒருத்தன் இருப்பான்ப்பா, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோன்ற மாதிரி அந்த அண்ணன் சொல்லிட்டாரு. இவருமே சரின்ற மாதிரிலாம் ஏத்துக்கிறாரு. இப்ப நைட்டு நேரம் பொண்ணு இருக்கால, அம்மாக்கு மட்டும் இந்த மாதிரி ஆகாம இருந்தா நம்ம அதே ஊர்ல சந்தோஷமா இருந்திருக்கலாம்லப்பா, கடவுள் எதுக்காகப்பா இந்த மாதிரி கஷ்டத்தை தராருன்ற மாதிரி பொண்ணு கேக்குறா. அதுக்கு இவர் இருக்கார்ல, ஒரு விஷயத்த சொல்றன்ற மாதிரி சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஒருத்தன் ஒரு இடத்துல நடந்து போயிட்டு இருந்தானா, கீழெல்லாம் பூவா இருந்ததா, ஈஸியா நடந்து போயிட்டு இருந்தானா, பக்கத்துல பார்த்தா வேற ஒரு கால் தடமும் இவன் கூடயே வந்திருக்கு. அது கடவுளோட கால் தடம் தான். கடவுள் தான் கூட வரதா இவன் நினைச்சிருக்கான். இன்னும் கொஞ்சம் தள்ளி போனா அங்க பாலைவனம். இவன் நடக்கிறதுக்கே ரொம்ப சிரமப்பட்டிருக்கான். இப்போ பக்கத்துல பார்க்கும்போது கடவுள் வர மாதிரியே தெரியல. இவன் செம்மையா கோவப்பட்டு கடவுளே ஏன் இப்படி பண்றேன்னு கேட்டிருக்கான். அதுக்கு கடவுள் என்ன தெரியுமா சொன்னாரு, கால் தடத்தை பார்த்தோன்னா உன்னோட கால் தடம் நினைச்சியா, ஆக்சுவலா அது என்னோட கால் தடம். நான் தான் உனக்கு வழி தெரியக்கூடாதுன்றதுக்காக என்னோட தோல் மேல வச்சு உன்னை கூட்டு வந்தேன். நீ என்னையே சந்தேகப்பட்டு கோவப்படுறியா? நீ சந்தோஷமா இருக்க காலத்துல நான் இருக்கனோ இல்லையோ, நீ கஷ்டப்படுற காலத்துல நான் கண்டிப்பா உன் கூட இருப்பேன்ற மாதிரி கடவுள் சொன்னாராம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. ஆட்டோக்கார அண்ணன் வேலை வாங்கி தரேன்னு சொன்னாரு பாத்தீங்களா, அவர் இதுக்கு முன்னாடி போஸ்டர் ஓட்டுற வேலை எல்லாம் பார்த்திருப்பாரு. அதனால அந்த இடத்துக்கு கூட்டு வந்து அங்க இருக்கவங்க கிட்ட அறிமுகப்படுத்தி வைக்கிறாரு. அவங்களுமே வேலை எல்லாம் போட்டு தந்துடுறாங்க. ஒரு பைக் வாங்கியிருப்பா, ஏன்னா நிறைய இடத்துக்கு நைட்டு நேரம் போற மாதிரி இருக்கும்ன்ற மாதிரி சொல்றாங்க. சரின்ற மாதிரி இவருமே ஏத்துக்கிறாரு. இவருமே போஸ்டர் ஓட்டுற வேலையெல்லாம் ஆரம்பிக்கிறாரு. அதே மாதிரி பொண்ணு ஒரு ஸ்கூல்ல சேர்த்து விட்டுறாரு. ஈவினிங் டைம் பொண்ணை பிக்கப் பண்றதுக்காக வராரு. பொண்ணு கொஞ்சம் டயர்டா இருக்காங்க. இவருக்கும் ஒன்னும் புரியல. பொண்ணு இருக்காங்கல்ல, அப்பா யூரின் போற இடம் வலிக்குதுப்பா, அதே மாதிரி பிளட் எல்லாம் வருதுப்பா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஒருவேளை பொண்ணு வயசுக்கு வந்துட்டா போல அப்படின்ற மாதிரி இவர் யோசிக்கிறாரு. சரிமா உட்காருன்ற மாதிரி இவரும் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு வந்துடுறாரு. என் பொண்ணு வயசுக்கு வந்துட்டா போல, வீட்டுல லேடிஸ் இல்ல, அதனால தான் உங்ககிட்ட கூட்டு வந்திருக்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. சரி சார், நான் செக் பண்றேன்ற மாதிரி இங்க இருக்க டாக்டரும் ஏத்துக்கிறாங்க. நீ தள்ளி வாமா அப்படின்ற மாதிரி அங்க இருக்க ஒரு இடத்துக்கு கூட்டு வந்துடுறாங்க. இப்ப செக் பண்ணிட்டு கொஞ்ச நேரத்துல திரும்பி வராங்க. ஆனா இவங்களோட முகமே கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. என்னாச்சு அப்படின்ற மாதிரிலாம் இவர் கேட்கிறாரு. இன்னும் சில டெஸ்ட் எல்லாம் எடுக்கணும், நான் எடுத்துட்டு வந்துடுறேன்ற மாதிரி பொண்ணை வேற ஒரு இடத்துக்கு கூட்டு போயிடுறாங்க. இதுக்காக இன்னும் சில டெஸ்ட் எல்லாம் எடுக்கணும்னு சொல்றாங்க. என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரி இவரும் லைட்டா பதட்டப்படுறாரு. இப்ப பதட்டமா வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. எல்லா செக்கப்பும் முடிச்சுட்டு பொண்ணை கூட்டு வந்துடுறாங்க. நீ வெளியே வெயிட் பண்ணுமா, நான் அப்பா கிட்ட பேசுறேன்ற மாதிரி சொல்றாங்க. இந்த பொண்ணுமே வெளியே போய் வெயிட் பண்றா. இவங்க இருக்காங்கல்ல, உங்க பொண்ணு நீங்க நினைச்ச மாதிரி வயசுக்குலாம் வரல. உங்க பொண்ணுக்கு ரேப் அட்டெம்ப்ட் நடந்திருக்கு. உங்க பொண்ணுக்கே கூட அது தெரியல. யாரோ மயக்க மருந்து மாதிரி தந்துதான் தப்பா நடந்திருக்காங்க. அதனால தான் பொண்ணுக்கு என்ன நடந்ததுன்னே தெரியலன்ற மாதிரி சொல்றாங்க. என்ன சொல்றீங்கன்ற மாதிரி இவர் பயங்கரமா ஷாக் ஆகுறாரு.
உடனே போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்ல அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. பொண்ணுக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சனா உங்க மனநிலைமை எப்படி இருக்கும்ன்றதை என்னால புரிஞ்சுக்க முடியுது. ஆனா போலீஸ் கிட்ட போறது என்ன கேட்டா வேஸ்ட் தான். அவங்க கண்டிப்பா குற்றவாளியை பிடிக்க போறது இல்ல. விசாரணைன்ற பேர்ல உங்ககிட்ட நிறைய கேள்வி கேட்பாங்க. உங்களையும் உங்க பொண்ணையும் ரொம்ப கஷ்டப்படுத்துவாங்க. அதே மாதிரி உங்க பொண்ணுக்கு இந்த மாதிரி நடந்தது எல்லாருக்கும் தெரிய வரும். அது ஃபியூச்சரையே பாதிக்கும்ன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. அதுக்காக அவனை விட்டுற முடியுமான்ற மாதிரி இவர் கேட்கிறாரு. ரோட்ல நிறைய வெறி பிடிச்ச நாய்ங்க இருக்கு. அந்த நாய்ங்க கடிச்சிருச்சுன்னா ஊசி போட்டு நம்ம போறது இல்லையா, அதே மாதிரி தான் இதை விட்டுட்டு போனோம். அந்த வெறி நாய்ங்க கிட்ட சண்டைக்கு நின்னா நமக்கு தான் பிரச்சனை. எனக்கு சொல்லணும்னு தோணுனதை சொல்லிட்டேன். இதுக்கப்புறம் நீங்க தான் என்ன முடிவு எடுக்கணும்னு யோசிக்கணும். நீங்க யோசிச்சு முடிவெடுங்க. முடிஞ்ச அளவுக்கு பொண்ணுக்கு மட்டும் இதெல்லாம் தெரியாம பாத்துக்கோங்க. அதே சமயம் கவுன்சிலிங்க்கு என்கிட்ட கூட்டு வரணும்னா கூட்டு வாங்கன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. சரின்ற மாதிரி இவரும் ஏத்துக்கிறாரு. பொண்ணு கிட்ட நார்மலா ரியாக்ட் பண்ணிட்டு இருக்காரு. வர வழியில ஒரு போலீஸ் ஸ்டேஷன் இருக்கு. நீங்க வெயிட் பண்ணுமா, அப்பா வந்துடுறேன்ற மாதிரி இவரும் வாசல் கிட்ட வந்துடுறாரு. பேசாம கம்ப்ளைண்ட் பண்ணிடலாமான்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. அப்பதான் வெளியே இருக்க ஆளுங்க பேசிக்கிறது இவருக்கு கேக்குது. இந்த இன்ஸ்பெக்டர் காசு தந்தாதான் வேலை பார்ப்பாரு, நம்ம சைட்ல காசை தரணும்ன்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்க. சோ இன்ஸ்பெக்டருங்க இந்த அழகுல தான் வேலை பாக்குறாங்க. இவங்கள நம்பிலாம் இந்த விஷயத்த சொல்லக்கூடாதுன்ற மாதிரி இவர் யோசிக்கிறாரு. சரி கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி பொண்ணை கூப்பிட்டு வீட்டுக்கு கிளம்புறாரு. இப்ப நைட்டு நேரம் பொண்ணு படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. இவருக்கு தூக்கமே வர மாட்டேங்குது. அடுத்து என்னதான் பண்றது, ஏன் எனக்கு இப்படி நடந்தது அப்படின்ற மாதிரிலாம் பயங்கரமா ஃபீல் பண்றாரு. டாக்டர் சொன்னாங்கல்ல, அதெல்லாம் இவரோட மைண்டுக்குள்ள திரும்ப திரும்ப ஓடிட்டு இருக்கு. இவருக்கு அன்னைக்கு நைட்டு முழுக்க தூக்கமே வர மாட்டேங்குது. ஃபுல்லா இவர் ஃபீல் பண்ணி அழுவதான் செய்யறாரு. விடிய காலையில இவரை வேலைக்கு கிளம்பலாம்னு நினைக்கிறாரு. அப்ப பொண்ணு இருக்காங்கல்ல, அவனை என்ன செய்யறதுன்ற மாதிரி கேக்குறாங்க. யாருன்ற மாதிரி இவரு தெரியாத மாதிரி கேக்குறாரு. என்கிட்ட தப்பா நடந்துகிட்டவனப்பான்ற மாதிரி சொல்லிட்டாங்க. எப்படி உனக்கு தெரியும்ன்ற மாதிரி இவரு கேக்குறாரு. டாக்டர் பேசினது எனக்கு கேட்டுச்சுன்ற மாதிரி இவங்க சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. டாக்டர் வெளியே போய் உட்கார சொன்னாங்கல்ல, நடுவுல நர்ஸ் போயிட்டோம் வந்துட்டோம் இருப்பாங்க. அப்ப எல்லாமே இந்த பொண்ணுக்கு கேட்டிருக்கோம். என்கிட்ட தப்பா நடந்துகிட்டவன் வெறி பிடிச்ச நாய் தான். அந்த வெறி பிடிச்ச நாயை நம்ம எப்படிப்பா கண்டுக்காம போக முடியும்? அந்த வெறி பிடிச்ச நாய் வேற யார்கிட்டயாவது இந்த மாதிரி பண்ணிருச்சுன்னா என்ன பண்றது? கண்டிப்பா நம்ம தண்டனை வாங்கி தரணும்ன்ற மாதிரி சொல்றாங்க. நைட்டு முழுக்க எனக்கு தூக்கம் வரலப்பா, நான் தூங்குற மாதிரி இருந்தாதான் நீ கொஞ்சம் நிம்மதியா இருப்பன்றதுக்காக தான் தூங்குனன்ற மாதிரி பொண்ணு சொல்றா. இதெல்லாம் யோசிச்சு பார்த்து இவர் ஃபீல் பண்றாரு. இப்ப ரெண்டு பேருமே போஸ்டர் ஓட்டுறதுக்காக வந்திருக்காங்க. இந்த பொண்ணு தனியா உட்காந்துட்டு இருக்கிறதா கான்ஸ்டபிள் நினைக்கிறாரு. என்னமா தனியா உட்காந்துட்டு இருக்கன்னு கேக்குறாரு. இல்ல சார், நான் பக்கத்துல தான் இருக்கன்ற மாதிரிலாம் இவர் சொல்றாரு. இந்த கான்ஸ்டபிள் விசாரணை பண்ணிட்டு அனுப்பலாம்னு நினைக்கிறதுக்குள்ள இன்ஸ்பெக்டர் இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. இவங்க ரெண்டு பேர்கிட்ட என்னையா பேசிட்டு இருக்க, ஸ்டேஷனுக்கு கூட்டுவான்ற மாதிரிலாம் கிளம்பிடுறாரு. ஐயோ, அவர் வேற பாத்துட்டாரு. அவரு கொஞ்சம் வில்லங்கமான ஆளு. நீங்க ரெண்டு பேருமே ஸ்டேஷனுக்கு கிளம்பி வாங்கன்ற மாதிரி சொல்றாரு. அந்த இன்ஸ்பெக்டர் எல்லார்கிட்டயும் ரொம்ப கோவமா பேசுறாரு. வேற ஏதோ ஒரு முக்கியமான விசாரணையில இருக்காரு போல. யார் அவங்க ரெண்டு பேரு, அவங்க ரெண்டு பேரும் அனுப்பி விடுன்ற மாதிரி சொல்றாரு. நல்ல வேலை, வேற ஒரு கேஸ்ல மும்முரமா இருக்கிறதுனால உங்களை கண்டுக்காம விட்டுட்டாரு. நீங்க ரெண்டு பேருமே கிளம்புங்க. இதுக்கப்புறம் பொண்ணெல்லாம் வெளியே கூட்டு வராது அப்படின்ற மாதிரி இவரும் அனுப்பி வைக்கிறாரு. பொண்ணுக்கு எப்ப இந்த சம்பவம் நடந்ததுன்னே ஞாபகம் இல்ல. 2 நாளைக்குள்ளதான் இது நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றா. அந்த 2 நாள் என்னமா நடந்தது, எல்லா விஷயத்தையும் அப்பா கிட்ட சொல்லு, அது மூலியமா அவன் யாருன்றத கண்டுபிடிக்கலான்ற மாதிரி சொல்லிட்டு இந்த பொண்ணுமே யோசிக்கிறா. இப்ப சொல்ல ஆரம்பிக்கிறா. இவ சொல்றத விஷுவலா காட்டுறாங்க. ரெண்டு பேருமே படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. ஹீரோவோட போன்ல அலாரம் அடிக்குது. இந்த பொண்ணு தான் அப்பாவை எழுப்பி விடுறா. அப்பா டைம் ஆயிடுச்சு போல, கிளம்புங்கன்ற மாதிரி சொல்றா. இவர் விடிய காலையில போஸ்டர் ஓட்டுறதுக்காக போவார்ல, அந்த மாதிரி இவரும் கிளம்பிடுறாரு. பக்கத்து வீட்டு பையன் பெட்ரோல் எல்லாம் திருடுவான் போல. ரெண்டு பேர் பிடிக்கிறதுக்காக வராங்க. அதுக்குள்ள இவன் என்ன பண்றானா, கேன ஹீரோவோட வீட்டுக்குள்ள தூக்கி எரிஞ்சிடறான். இப்ப வந்த ஆளுங்க பெட்ரோல் திருடுனல ஒழுங்கா காட்டுறான்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. நான்லாம் திருடல, செக் பண்ணனா செக் பண்ணிக்கோங்கன்ற மாதிரி அவன் சொல்றான். அவங்களுமே செக் பண்ணி பாக்குறாங்க. பெட்ரோல் வச்சிருக்க மாதிரியே தெரியல. இல்ல போல அப்படின்ற மாதிரி அவங்க கிளம்பிடுறாங்க. ஹீரோ கொஞ்ச நேரத்துல வந்துடுறாரு. இப்ப காஃபி போட்டு பொண்ணை எழுப்பி விடுறாரு. நீ போய் குளிச்சு ரெடி ஆகுமா, அதுக்குள்ள அப்பா சமையல் வேலையெல்லாம் பாத்துறன்ற மாதிரி சொல்றாரு. இந்த பொண்ணுமே ஏத்துக்கிறா. இவருக்கு கொஞ்சம் டயர்டா இருக்குல்ல, படுக்கலான்ற மாதிரி படுக்க ஆரம்பிக்கிறாரு. இந்த பொண்ணு குளிக்கிறதுக்காக போறா பாத்தீங்களா, இதெல்லாம் பக்கத்து வீட்டு பையன் குறுகுறுன்னு பாத்துட்டு இருக்கான். இவன் பேரு நம்ம பிரபுன்னு வச்சுப்போம். இந்த பிரபு கூட இதை பண்ணிருக்கலான்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இந்த பொண்ணு குளிச்சு முடிச்சுட்டு வரும்போது அப்பா தூங்கிட்டு இருக்கிறத பாக்குறா. சரி, அப்பாவை டிஸ்டர்ப் பண்ண வேணாம், நம்மளே சமையல் வேலையெல்லாம் பார்க்கலான்ற மாதிரி இந்த பொண்ணே எல்லாத்தையும் ரெடி பண்ணிடுறா. அதுக்கப்புறம் தான் அப்பாவை எழுப்பி விடுறா. அச்சுச்சோ, நீயே பண்ணிட்டியா, எதுக்குமா நீ பண்ண, என்னை எழுப்பி விட்டுருக்கலாம்ல அப்படின்ற மாதிரிலாம் கேட்கறாரு. இப்ப பொண்ணை ஸ்கூல்ல விடுறதுக்காக கூட்டு வராரு. ஸ்கூல் வாசல்ல பார்த்தா சக்கரவர்த்தின்னு ஒருத்தருக்கு பேனர்லாம் வச்சிருக்காங்க. இவர் யாருன்ற மாதிரிலாம் கேட்கறாரு. இவர் சீஃப் கெஸ்டா வரப்போறாருப்பா, எங்க ஸ்கூலுக்காக 50 லட்சம் ரூபாய் இவர் தரதுக்கு முடிவு பண்ணிருக்காரு. அதனால எங்க ஸ்கூலோட முன்னாடி சக்கரவர்த்தின்ற பேரை சேர்த்துக்க போறாங்கன்ற மாதிரி பொண்ணு சொல்றா. ஓஹோ, இந்த மாதிரிலாம் பேரை சேர்த்துப்பாங்களா அப்படின்ற மாதிரி இவர் ஆச்சரியமா கேட்கறாரு. நாளைக்கு அந்த ஃபங்க்ஷன்ல நான் பரதநாட்டியம் டான்ஸ் பண்ண போறேன்ப்பா, இன்னைக்கு ஈவினிங் பிராக்டிஸ் இருக்கு, நீ ஃப்ரீயா இருந்தா வந்து பாருன்ற மாதிரி பொண்ணு சொல்றா. சரின்ற மாதிரி இவருமே ஏத்துக்கிறாரு. இப்ப ஈவினிங் டைம் பொண்ணு பிராக்டிஸ் எல்லாம் எடுத்துட்டு இருக்கா. வேலையை சீக்கிரமா முடிச்சுட்டு இவரும் வந்து பாக்குறாரு.
பொண்ணு ஆடுறத பார்க்கும்போது இவருக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த பொண்ணு வந்துட்டு இருக்கும்போது பியூன் இருக்காரு பாத்தீங்களா, கன்னத்துல கைய வச்சுலாம் பேசுறாரு. இந்த விஷயத்த ஒரு டீச்சர் பாத்துறாங்க. என்ன சார் கன்னத்துல எல்லாம் கைய வச்சு பேசுறீங்கன்ற மாதிரி கேக்குறாங்க. சின்ன பொண்ணு தானே மேடம் அப்படின்ற மாதிரி இவரும் இங்க இருந்து கிளம்புறாரு. ஈரவும் ஈவினிங் பொண்ணை கூட்டு வந்துடுறாரு. ஆனா அவருக்கு வேலை வந்துடும். அப்ப வேலைக்கு கிளம்புறேன்னு வீட்டுக்குள்ள வராமையே கிளம்பிடுறாரு. இந்த பொண்ணு மட்டும் தான் வீட்டுக்குள்ள இருக்கா. அந்த சமயம் இந்த பிரபு இருக்கான்ல, அந்த பெட்ரோலை எடுக்கிறதுக்காக வந்திருக்கான். இந்த பொண்ணு பார்த்து பயப்படுறால. இந்த சாக்லேட்ன்ற மாதிரி தரான். எனக்கு சாக்லேட்லாம் வேணான்ற மாதிரி இந்த பொண்ணு சொல்றா. தரல ஒழுங்கா வாங்கி சாப்பிடுன்ற மாதிரி சொல்றான். இவங்க சாப்பிட்டாங்கன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் அவன் கிளம்பி போயிருப்பான். இப்ப பிரசன்ட்ல ஹீரோ இருக்கார்ல, சாப்பிட்டதுக்கு அப்புறம் நீ தூங்குனியான்ற மாதிரி கேக்குறாரு. ஆமாப்பா தூக்கம் வந்தது, நான் படுத்துட்டேன்ற மாதிரி பொண்ணு சொல்றாங்க. கண்டிப்பா அவன் தான் தப்பா நடந்திருக்கான் அப்படின்ற மாதிரி இவர் கோவப்படுறாரு. இப்ப நேரா அவனோட வீட்டுக்கு வந்துடுறாரு. அவன் அக்கா வீட்டுல தான் இருக்கான் போல. அக்காவும் தாத்தாவும் மட்டும்தான் இருக்காங்க, அவன் வீட்டுல இல்ல. அவன் எங்கன்ற மாதிரிலாம் விசாரிக்கிறாரு. அவன் 2-3 நாளா வீட்டுக்கு வரல, பார்த்தா சொல்லுங்கன்ற மாதிரி அக்கா சொல்றாங்க. அவன் ரெகுலரா போற இடத்துல எல்லாம் விசாரிச்சு பாக்குறாரு. அங்கேயும் அவன் போலன்னு தெரியுது. அப்ப எங்க தான் போனான்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காரு. சரி மேற்கொண்டு என்னமா நடந்தது சொல்லுன்ற மாதிரி கேக்குறாரு. பொண்ணுமே மேற்கொண்டு என்ன நடந்தது அப்படின்றத சொல்றாங்க. ஆக்சுவலா இன்னைக்கு தான் இவங்க டான்ஸ் பண்ண போறாங்க. அப்பா வரதா சொல்லியிருப்பாரு. ஆனா இன்னும் வராம இருக்கிறதுனால பொண்ணு பதட்டமா இருக்காங்க. அப்பவும் அந்த இடத்துக்கு போகணுன்ற மாதிரி வந்துட்டு இருக்காரு. பார்த்தா வழியிலேயே பெட்ரோல் இல்லாம பைக் நின்றுது. இப்ப இந்த பொண்ணு இருக்காங்கல்ல, மேடம் கால் பண்ணோம் போன் தாங்கன்ற மாதிரி கேக்குறாங்க. அந்த மேடமும் தந்துடுறாங்க. இந்த பொண்ணு கால் பண்ணி பார்த்தா சுவிட்ச் ஆஃப்னு வருது. இவரோட போன் சார்ஜ் இல்லாம சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சு போல. இவர் எப்படியாவது போயிடலாம் நினைக்கிறாரு. ஆனா பெட்ரோல் பங்க் 2 கிலோமீட்டர் தள்ளி தான் இருக்குன்னு சொல்றாங்க. அப்பா வரமாட்டாரான்ற மாதிரி இந்த பொண்ணு ஃபீல் பண்றா. அப்பா கண்டிப்பா வந்துருவாருமா, நீ இப்ப முகத்தை சோகமா வச்சா ஆடும் போது நல்லா இருக்காது வான்ற மாதிரி இந்த மேடமும் கூட்டு போறாங்க. சக்கரவர்த்தி சீஃப் கெஸ்டா வந்திருப்பாரு. அவருமே 50 லட்சம் ரூபாய் டொனேஷன் தரப்போறன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. எல்லாருமே கிளாப்லாம் தட்டிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் தான் ப்ரோக்ராம் ஸ்டார்ட் ஆகுது. ஒவ்வொருத்தரா பர்ஃபார்ம் பண்றாங்க. இந்த பொண்ணுமே பர்ஃபார்ம் பண்றா. அதை சக்கரவர்த்தி சிரிச்ச மாதிரி பார்த்துட்டு இருக்காரு. இந்த பொண்ணு இதே ட்ரெஸ்ஸோட கிளம்பிட்டு இருக்கா. என்னமா இதே ட்ரெஸ்ஸோட கிளம்புறன்னு பியூன் கேக்குறாரு. என் அப்பாக்கு காட்டுறதுக்காக தான் அப்படின்ற மாதிரி இந்த பொண்ணு சொல்றா. ட்ரெஸ் கிழிஞ்சிருக்குமா, முதல்ல மாத்துன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இந்த பொண்ணுமே மாத்துறதுக்காக இங்க இருந்து நடந்து போறா. அப்ப இவர் இருக்காரு பாத்தீங்களா, அந்த பொண்ணுக்கு பின்னாடியே போயிட்டு இருக்காரு. கொஞ்சம் இவரையும் சந்தேகப்படுற மாதிரி தான் நமக்கு காட்டுறாங்க. இது வரைக்கும் ஹீரோ கேட்டுட்டு இருக்கும் போது பக்கத்து வீட்டுக்கு பிரபு வந்துட்டான்னு தெரிய வருது. அவனை என்ன பண்ற பாருன்ற மாதிரி நேரா பிரபு கிட்ட வந்துடுறாரு. அவனை போட்டு அடிக்கிறாரு. சார் நான் பண்ண விஷயத்த சொல்லிடுறேன்ற மாதிரி பிரபுவும் சொல்ல ஆரம்பிக்கிறான். இவர் அன்னைக்கு வரல, அதனால பொண்ணு கோச்சுப்பாங்க. இவருமே சாரி எல்லாம் கேட்கிறாரு. 200 ரூபாய் பெட்ரோல் போட்டு வச்சம்மா, திடீர்னு பெட்ரோல்லாம் காணாம போயிருச்சு, எப்படின்னு எனக்கு தெரியலமா, அதனால தான் அப்பா வரல, சாரின்ற மாதிரிலாம் பொண்ணு கிட்ட சாரி கேட்டிருப்பாரு. அது எல்லாத்தையும் பிரபு வாசல்ல இருந்து கவனிச்சிருப்பான். ஏன்னா இவன் தான் பெட்ரோலையே எடுத்திருப்பான். தேவையில்லாம பெட்ரோலை எடுத்துட்டோன்ற மாதிரிலாம் ஃபீல் பண்ணியிருப்பான். நான் பெட்ரோல் எடுத்தது தப்பு தான் சார், என்ன மன்னிச்சிருங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கான். என்ன இவன் பெட்ரோல் எடுத்ததை பத்தி பேசுறான், அப்ப இவன் பொண்ணு எதுவுமே பண்ணல போலன்ற மாதிரி இவரும் யோசிக்கிறாரு. இப்ப மேற்கொண்டு நடந்த விஷயத்த பொண்ணு சொல்றா. அந்த பியூன் பின்னாடியே வந்துட்டு இருந்தாரு பாத்தீங்களா, அந்த பியூனை பிரின்சிபல் கூப்பிடுறதா ஒரு டீச்சர் சொல்றாங்க. அவருமே இங்க இருந்து கிளம்பிடுறாரு. இந்த பொண்ணு ரூம்குள்ள போலான்னு பார்த்தா கதவு சாத்தி இருக்கு. கதவு சாத்தி இருக்கே, என்ன பண்றதுன்னு யோசிக்கிறா. அங்க கார் டிரைவரா ஒருத்தர் இருக்காரு. என்ன விஷயம்னு கேக்குறாரு. ட்ரெஸ் மாத்தணும், ஆனா ரூம் சாத்தி இருக்குன்னு சொல்றா. சரிம்மா இந்த காருக்குள்ள ட்ரெஸ்ஸை மாத்திக்கோ, நான் சிகரெட் அடிக்க தான் போறேன், நான் கொஞ்ச நேரத்துல வந்துடுறேன்ற மாதிரிலாம் சொல்றாரு. இந்த பொண்ணுமே சரின்ற மாதிரி சக்கரவர்த்தியோட காருக்குள்ள போய் ட்ரெஸ்ஸை மாத்துறா. இப்ப பியூனும் வாட்சை கையில கட்டிக்கிட்டே நடந்து வந்துட்டு இருக்காரு. தெரியாதனமா ஒருத்தர் இடிச்சதுல வாட்ச் கீழே விழுந்துருது. பார்த்து போக மாட்டியான்ற மாதிரி இவர் கோவப்படுறாரு. கீழே விழுந்த வாட்சை எடுக்கிறாரு. அப்பதான் இந்த பொண்ணு இருக்கா பாத்தீங்களா, காரை விட்டு இறங்கி இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறா. இந்த பொண்ணு என்ன சக்கரவர்த்தி காரை விட்டு இறங்கி போயிட்டு இருக்கான்ற மாதிரி இவரும் யோசிக்கிறாரு. ஒருவேளை சக்கரவர்த்தி இந்த விஷயத்த பண்ணிருக்க வாய்ப்பு இருக்குன்னு ஹீரோ யோசிக்கிறாரு. அவருக்கு உன் வயசு இருக்கும்பான்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. என் வயசுல இருக்க எல்லாருமே என்ன மாதிரி இருப்பாங்கன்னு சொல்ல முடியாதுமா அப்படின்ற மாதிரி இவர் சொல்றாரு. அப்பா அவர் டொனேஷனா 50 லட்சம் ரூபாய் தராரு, நல்லவருப்பா, அவரு போய் இப்படி பண்ணுவாரான்ற மாதிரி பொண்ணு கேக்குறா. எல்லாருமே நல்லவங்க வேஷம் போடுவாங்க, ஆனா என்னனால அவங்க பண்ண வாய்ப்பு இருக்குமா, யாரையும் நம்ப முடியாதுன்ற மாதிரி சொல்றாரு. காரை யூஸ் பண்ணிக்கோன்ற மாதிரி டிரைவர் சொன்னாரு பாத்தீங்களா, அவரே கூட ஏதாவது பண்ணிருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரிலாம் நம்மளை யோசிக்க வைக்கிறாங்க. சக்கரவர்த்தி தான் இதை பண்ணியிருக்காருன்னா சக்கரவர்த்தியை நம்ம ஏதாவது பண்ணணும்ப்பா, என்ன பண்றது அப்படின்ற மாதிரி பொண்ணு கேட்கிறா. இவங்க 2 பேருமே என்ன பண்றதுன்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. இங்கதான் படத்தோட இன்டர்வல போடுறாங்க. பொண்ணு காருக்குள்ள போனாங்கல்ல, அந்த எக்ஸாக்ட் டைம் பொண்ணுக்கு தெரியல. அதனால பியூனை பார்த்து பேசலான்ற மாதிரி இவங்களும் வந்துடுறாங்க. பியூன் கிட்ட பொண்ணு எப்ப ட்ரெஸ் மாத்துறதுக்காக அந்த காருக்குள்ள போனா உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்ற மாதிரிலாம் கேட்கறாரு. எதுக்குன்ற மாதிரி அவர் கேட்கறாரு. சும்மா தான் கேட்கிறேன் சொல்லுங்கன்ற மாதிரி இவர் கேட்கறாரு. அந்த பியூன்மே ஒரு நிமிஷம் இருங்க சார், நான் வந்துடுறேன்ற மாதிரி வேகமா இவரோட வாட்ச் எடுக்கிறதுக்காக போறாரு. இப்ப வாட்ச் எடுத்துட்டு இந்த இடத்துக்கு வந்துடுறாரு.
சார் நான் நடந்து வரும்போது ஒருத்தன் இடிச்சான், அதுல வாட்சி கீழே விழுந்து உடைஞ்சது அப்படியே தான் நின்னுட்டு இருக்கு. 5:30 மணில நின்றுருக்கு சார். பாப்பா 5:15க்கு ஏறி இருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டாரு. என்ன விஷயம் சார் என்கிட்ட சொல்லுங்கன்னு கேக்குறாரு. அதெல்லாம் ஒண்ணும் இல்லைன்ற மாதிரி ஹீரோ சொல்லிட்டாரு. சார் எனக்கும் பெண் குழந்தை இருக்கு சார், என்கிட்ட சொல்லுங்கன்னு அவர் கேக்குறாரு. அப்பயும் பிரேம்ஜி எதுவுமே இல்லைன்ற மாதிரிலாம் அங்க இருந்து கிளம்புறாரு. டாக்டர் இருக்காங்கல்ல, அன்னைக்கு பொண்ணை ஃபுல்லா செக் பண்ணிருப்பாங்க. எக்ஸாக்டான டைம் அவங்களுக்கு கூட தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. அவங்க கிட்ட போய் கேட்டா என்னன்னு யோசிக்கிறாரு. அவங்க பொண்ணை வச்சுட்டு எப்படி பேசுறதுன்னு யோசிக்கிறாங்க. என் பொண்ணுக்கு எல்லாமே தெரியும், நீங்க சொல்லுங்கன்ற மாதிரி இவர் கேக்குறாரு. இப்ப இவங்களுமே எக்ஸாக்டான டைம் என்னன்றத சொல்றாங்க. 5 to 6 தான் இது நடந்திருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி சொல்றாங்க. அதுவும் 2வது நாள் 5 to 6ன்ற மாதிரி இவங்க சொல்லியிருப்பாங்க. சோ கண்டிப்பா இந்த விஷயத்த பிரபு பண்ணிருந்தா அந்த கார்க்குள்ள வச்சு சக்கரவர்த்தி தான் பண்ணிருக்கணும்ன்ற மாதிரி இவங்க யோசிக்கிறாங்க. இப்ப ஹீரோவும் திரும்பி அந்த பியூன் கிட்ட பேசுறதுக்காக வந்துடுறாரு. சக்கரவர்த்தியோட வீட்டு அட்ரஸ் கிடைக்குமான்னு கேக்குறாரு. சார் சக்கரவர்த்தி மாதிரி பெரிய பணக்காரங்க ஒரு வீடுலாம் வச்சிருக்க மாட்டாங்க சார், நிறைய வீடெல்லாம் வச்சிருப்பாங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. சரி நான் பாத்துக்கிறேன்ற மாதிரி ஹீரோ இங்க இருந்து கிளம்பலாம்னு நினைக்கிறாரு. அப்பதான் பியூனுக்கு ஒரு விஷயம் தோணுது. ஆக்சுவலா சக்கரவர்த்திக்கு டிரைவரா ஒருத்தர் இருந்தாரு பாத்தீங்களா, அவரும் இவரும் பேசியிருப்பாங்க. 2 பேருமே சேர்ந்த மாதிரி தம்மெல்லாம் அடிச்சிருப்பாங்க. அப்ப சக்கரவர்த்தியை பத்தி எல்லாமே எனக்கு தெரியும், 30 வருஷமா வேலை பாக்குறேன்ற மாதிரி அவர் சொல்லியிருப்பாரு. சார் நில்லுங்க சார், சக்கரவர்த்தியை பத்தி எல்லா தகவலும் அந்த டிரைவருக்கு தெரியும், அவர்கிட்ட வேணா கேட்டு பாருங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. சரின்ற மாதிரி இவங்களும் வீட்டுக்கு கிளம்பி வந்துடுறாங்க. ஒருவேளை சக்கரவர்த்தி தான் இதை பண்ணிருக்கான்னு கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா சக்கரவர்த்தியை என்ன பண்றதுன்ற மாதிரி கேக்குறாரு. கண்டிப்பா அவன மாதிரி ஆளுங்களை எல்லாம் கொலை பண்ணும் அப்படின்ற மாதிரி பொண்ணு சொல்றா. இந்த பொண்ணு வழக்கம் போல ஸ்கூலுக்கு எல்லாம் வந்திருக்கால. இப்படி இவன் நடந்து வந்துட்டு இருக்கும் போது சக்கரவர்த்தியோட கார் அந்த வழியா போகுது. இதை பாக்குற இந்த பொண்ணுக்கு ரொம்ப பயம் வந்துருது. டீச்சர் போன் தாங்க, வீட்டுக்கு கால் பண்ணும் அப்படின்ற மாதிரி போனை வாங்கிடுறா. அப்பா சக்கரவர்த்தியோட கார் இந்த சைடுக்கா போச்சுப்பா, எனக்கு பயமா இருக்குன்ற மாதிரிலாம் சொல்றா. அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, நீ முதல்ல போய் தண்ணியை குடின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அந்த பொண்ணுமே தண்ணி பாட்டில் எடுத்து குடிச்சிட்டு இருக்கா. திரும்பி ஏதாவது ஆயிடுமான்ற மாதிரி தான் இந்த பொண்ணு பயப்படுறா. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, அப்பா இருக்கல அப்படின்ற மாதிரி இவர் ஆறுதல்லாம் சொல்லிட்டாரு. இந்த இடத்துல இந்த பொண்ணு ஒரு விஷயத்தை யோசிச்சு பாக்குற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. ஆக்சுவலா இவர் பொண்ணை தங்க கட்டின்னு கூப்பிடுவாரு. எப்பத்துல இருந்துப்பா இப்படி கூப்பிடுறீங்கன்ற மாதிரி பொண்ணு கேக்குறா. இவருமே ஒரு விஷயத்த சொல்லிட்டாரு. நான் அப்பெல்லாம் தூங்கும் போது எனக்கு ஒரு கனவு வருமா, கனவுல பாம்பு இருக்குல்ல என்ன ஒரு இடத்துக்கு கூட்டு போகும், அங்க ஒரு தங்க கட்டியை காட்டுற மாதிரி கூட்டு போகும், நான் எடுக்கலாம்னு நினைக்கிறதுக்குள்ள பாம்பு கொத்தி நான் முழிச்சிருவேன். இதே மாதிரிதான் தொடர்ச்சியா நடந்தது. ஆனா நீ பிறந்ததுக்கு அப்புறம் அந்த மாதிரி கனவே எனக்கு வரலன்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஏன்பா அப்படின்ற மாதிரி பொண்ணு கேக்குறா. ஏன்னா அந்த தங்க கட்டியே நீ தான் எனக்கு கடைசிட்டு இல்லை அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. இந்த பொண்ணு சந்தோஷமா அப்பாவை கட்டிலாம் பிடிச்சிட்டு இருக்கா. சக்கரவர்த்தியும் பிசினஸ் ரீதியா நிறைய பேர்கிட்ட போன்ல எல்லாம் பேசிட்டு இருக்காரு. இது எல்லாத்தையும் டிரைவர் கேட்டுட்டு இருக்காரு. இந்த மாதிரி நிறைய கேட்டிருப்பார்ல, அதனால தான் சக்கரவர்த்தியை பத்தி இவருக்கு எல்லாமே தெரியும் போல. இப்ப நைட்டு நேரம் இந்த டிரைவருமே வேலையெல்லாம் முடிச்சுட்டு நடந்து வந்துட்டு இருக்காரு. ஒரு ஆட்டோ அந்த வழியா போகுது. இவருமே ஆட்டோவை நிக்க சொல்லி ஆட்டோல ஏறுறாரு. பார்த்தா அந்த ஆட்டோல இவங்க 2 பேர் தான் வந்திருப்பாங்க போல. இவங்க 2 பேருமே மாறு வேஷத்துல இருக்காங்க. சட்டுன்னு இவரை லாக் பண்ணிடுறாங்க. அந்த சக்கரவர்த்தி ஆள் எப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. அந்த சக்கரவர்த்தி பண்ற வேலைக்கு கண்டிப்பா என்னைக்காவது ஒருத்தர் இந்த மாதிரி பண்ணுவாங்கன்னு நினைச்சேன், பார்த்தா நீங்க பண்ணிருக்கீங்க. சக்கரவர்த்தி ஆளு கொஞ்சம் மோசமானவன் தான், நிறைய இல்லீகல் வேலை எல்லாம் பண்ணிட்டு இருக்கான். அவனை நல்லவனா காட்டிக்கணும்ன்றதுக்காக தான் இந்த மாதிரி பொது சேவைலாம் செஞ்சுட்டு இருக்கான். அதே மாதிரி பொண்ணுங்க விஷயத்திலேயே அவன் கொஞ்சம் மோசமானவன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. சோ சக்கரவர்த்தி கெட்டவன்றது இவங்களுக்கு தெரிஞ்சிருது. இந்த மாதிரி நாங்க விசாரிச்சோன்றத சக்கரவர்த்தி கிட்ட சொல்லக்கூடாது, அப்படி சொன்னா என்ன பண்ணுவனே தெரியாதுன்ற மாதிரிலாம் இவங்க சொல்றாங்க. அதுக்கு இவர் இருக்கார்ல, நீங்க யாருன்னே எனக்கு தெரிஞ்சிருச்சுன்னு சொல்றாரு. இந்த பொண்ணு மூலியமா தான் யாருன்றத கண்டுபிடிச்சிருக்காரு போல. அந்த சக்கரவர்த்தி என்ன பண்ணிருப்பான்றதை என்னால புரிஞ்சுக்க முடியுது. சக்கரவர்த்திக்கு இந்த இடத்துல எல்லாம் கெஸ்ட் ஹவுஸ் இருக்கு. இந்த கெஸ்ட் ஹவுஸ்க்கு வாரத்துக்கு ஒரு நாள் மட்டும் போவான். ஏன் போவான்றதுலாம் எனக்கு தெரியாது. நீங்க பண்ணணும்னு நினைக்கிறத பண்ணிக்கோங்கன்னு சொல்றாரு. அதான் சக்கரவர்த்தி கெட்டவனு தெரியுதுல, எதுக்காக வேலை பாக்குறீங்கன்ற மாதிரி ஹீரோ கேக்குறாரு. என்ன பண்றது, என் பசங்களெல்லாம் காப்பாத்தணும்னா ஏதாவது ஒரு பொழப்பு பார்க்கணும்ல, அதுக்காக தான் அட்ஜஸ்ட் பண்ணி வேலை பார்த்தேன்னு சொல்றாரு. அந்த சக்கரவர்த்தி வாரத்துக்கு ஒரு வாட்டி மட்டும் வர கெஸ்ட் ஹவுஸை பத்தி உங்களுக்கு தெரிஞ்சிருது. தனியா தான் வருவானா இல்ல யார் கூடயாவது வருவானான்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. அடிக்கடி இவங்களுக்கு டைம் கிடைக்கும் போதெல்லாம் எந்த வழியா நுழையலான்ற மாதிரி இவங்களுமே பாக்குறாங்க. நம்மளால இந்த விஷயத்த பண்ண முடியும்னு எனக்கு தோணல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. நம்மளால பண்ண முடியலன்னா ஆள் வச்சு இந்த விஷயத்த பண்ணலான்ற மாதிரி பொண்ணு சொல்றா. என்னமா சொல்றேன்ற மாதிரி இவர் கேக்குறாரு. இப்ப இவங்க ஒரு ஐடியாவை யோசிச்சு பாக்குறாங்க. அதாவது சக்கரவர்த்தி தங்குறதுக்காக வருவாரு பாத்தீங்களா, அதுக்கு முன்னாடியே இவங்க செட் பண்ண ஆளு அங்க ஒளிஞ்சிருக்கணும்ன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. சக்கரவர்த்தி வந்தோடனே அவன் கதையை முடிக்கணும், அதுக்கப்புறம் அங்க இருந்து கிளம்பிடணும், நம்ம அவனுக்கு சேர வேண்டிய காசை தந்துடலாம் அப்படின்ற மாதிரி பொண்ணு சொல்றா. இதை கேட்டுட்டு இருக்க இவர் இருக்கார்ல, இந்த மாதிரி கொலைலாம் பண்றவனுக்கு 10 லட்சம் ரூபாய்க்கு மேலேயாவது தர மாதிரி இருக்கும், நம்ம கிட்ட ஏதுமா அவ்வளவு காசுன்ற மாதிரி கேக்குறாரு. அம்மா நகையெல்லாம் வச்சு கூட தந்துடலாம்ப்பா அப்படின்ற மாதிரி பொண்ணு சொல்றா. இல்லம்மா அப்ப கூட அவ்வளவு காசுலாம் நம்ம கிட்ட இல்லைன்னு சொல்றாரு.
இப்ப வேற ஒரு இடத்துல போஸ்டர்லாம் ஒட்டிட்டு இருக்காங்க. கான்ஸ்டபிள் வந்து பாத்துடுறாரு. யோ பொண்ணை கூட்டிட்டு வராதுன்னு சொன்னா கேட்க மாட்டியான்ற மாதிரி திட்டுறாரு. இவங்க வீட்டெல்லாம் நோட்டமிட்டு இருக்காங்கல்ல, அதனால தான் சேர்ந்து வந்திருப்பாங்க. இப்ப வேற ஒரு நாள் இவங்க போஸ்டர்லாம் ஒட்டிட்டு இருக்காங்க. அந்த வழியா வர குடிகாரங்க இருக்காங்கல்ல, பாட்டில தூக்கி அடிக்கிறாங்க. கொஞ்ச நாள் பொண்ணு மேல பட்டிருக்கோம். இதனால இவருமே திட்டுறாரு. எங்களையா திட்டுற அப்படின்ற மாதிரி அவனுங்க சண்டைக்கு வந்துடுறாங்க. இப்ப திட்டுறா அப்படின்ற மாதிரி இவரை தள்ளி தள்ளி விடுறாங்க. ஒரு ஸ்டேஜ்ல இவரும் கோவப்பட்டு அவங்க கூட சண்டை போடுறாரு. 2 பேர் வந்திருப்பாங்க. 2 பேரையும் அடிச்சு போட்டுறாரு. ஆனா அப்பன்னு பார்த்து போலீஸ் வண்டி இந்த இடத்துக்கு வந்திருக்கோம். இன்ஸ்பெக்டர் ஏறுங்கன்ற மாதிரி வண்டியில ஏத்தி உங்களை கூட்டு போயிடுறாரு. இன்ஸ்பெக்டர் சிசிடிவி எல்லாம் கலெக்ட் பண்ணிருப்பாரு. அதுல பார்த்தா ஹீரோ 2 பேரையும் போட்டு பயங்கரமா அடிச்சிருக்காருன்னு தெரியுது. ஏன் இவ்வளவு மோசமா அடிச்சிருக்கன்ற மாதிரி கேக்குறாரு. சார் பாட்டில தூக்கி அடிச்சாங்க, பொண்ணு மேல பட்டிருந்தா என்ன சார் ஆகுறது? நான் சாதாரணமா தான் பேசினேன், அவனுங்க தான் சண்டைக்கு வந்தாங்க, வேற வழி இல்லாம தான் சண்டை போட்டேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவர் மேல தப்பு இல்லைன்னு இன்ஸ்பெக்டருக்கு தெரியுது. சரி இதுக்கப்புறம் இந்த மாதிரி சண்டைலாம் போடாத, கிளம்புன்ற மாதிரி அனுப்பி விடுறாரு. இந்த இன்ஸ்பெக்டரையும் கொஞ்சம் கெட்டவர் மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஆனா அவ்வளவு கெட்டவர்லாம் இல்லைன்றது இப்பதான் தெரியுது. ஆள் வச்சு பண்ணலாம்னு நினைச்சாங்கல்ல, அது வேணான்ற மாதிரி யோசிக்கிறாங்க. அவனுக்கு காசை கூட பெரட்டி தந்துடலாம், ஆனா நாளை பின்ன வெளியே சொல்லிடுவேன்ற மாதிரி மிரட்டினா நம்ம என்ன பண்றது? அதனால நம்மளே இந்த விஷயத்த பண்ணலாம். நம்மளே இல்ல, நான் மட்டும் இந்த விஷயத்த பண்றேன், ஏன்னா உன் லைஃப் ஸ்பாயில் ஆயிடும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இல்லப்பா அவன் சாவறதே என்னோட கண்ணால் நான் பார்க்கணும், அப்பதான் எனக்கு நிம்மதியா தூக்கம் வரும்ன்ற மாதிரி பொண்ணு சொல்றா. இப்படி பேசிட்டு இருக்கும் போது இவர் சோகமாயிடுறாரு. ஏன்பா திடீர்னு சோகமாயிட்டீங்கன்ற மாதிரி கேட்கிறா. படிக்கிற வயசுல உங்ககிட்ட மர்டருக்கு பிளான்லாம் போட்டுட்டு இருக்கான் பாருமா, இந்த நிலைமையை நினைக்கும் போது கஷ்டமா இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஒருவேளை நான் இந்த பிளான்ல மாட்டிக்கிட்டேன்னு வச்சுக்கோ, உன்னை யாரு பாத்துப்பாங்கன்ற மாதிரியும் எனக்கு கவலையா இருக்குன்னு சொல்றாரு. இந்த வாரத்துல அவன் கதையை முடிக்கலான்ற மாதிரி தான் இவங்க பிளான் போட்டு வச்சிருப்பாங்க. அந்த நாளுமே வந்துருது. அவனுமே கெஸ்ட் ஹவுஸ்க்கு எல்லாம் வந்திருப்பான். இவங்க ரூட் எல்லாம் பார்த்து வச்சாங்கல்ல, அது மூலியமா இவங்களுமே கெஸ்ட் ஹவுஸ்க்குள்ள பூந்துடுறாங்க. இப்ப அவனுமே தண்ணி குடிக்கிறதுக்காக கீழே வரான். இவங்களுமே சட்டுன்னு படிக்கட்டுக்கு கீழே போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. அவன் தண்ணி குடிச்சிட்டு இருக்கும் போது யாரோ பின்னாடி நிக்கிற மாதிரியே தோணுது. திரும்பி பாக்குறான். அந்த சமயம் இவங்க ஒளிஞ்சுக்கிறாங்க. இவன் நடந்து போயிட்டு இருக்கும் போது சட்டுன்னு ஹீரோவும் குறுக்க வந்து இவனை அட்டாக் பண்றாரு. ஆனா இவன் இருக்கான்ல, தடுத்து சண்டை போடுறான். அப்பதான் இவன் நல்லா சண்டை போடுவான்னு தெரியுது. 2 பேருமே மாத்தி மாத்தி சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ஹீரோ தான் நிறைய அடி வாங்குறாரு. ஹீரோ சட்டுன்னு லைட் எல்லாம் ஆஃப் பண்ணிடுறாரு. அதுல அவன் எங்க ஹீரோன்ற மாதிரிலாம் தேடிட்டு இருக்கான். ஹீரோவும் மறைஞ்சு மறைஞ்சு கொஞ்சம் அடிக்கிறாரு. ஆனா அப்ப கூட சரி, அவன் தான் ஹீரோவை போட்டு ரொம்ப அடிச்சிட்டு இருக்கான். நம்ம நினைச்சதை கரெக்டா பண்ணிட முடியுமான்ற மாதிரி இவருக்கு பயம் வருது. இதை நினைச்சு பொண்ணுகிட்ட ஃபீலிங்கா பேசிட்டு இருக்காரு. இப்ப அவன் இருக்கான்ல, இங்க இருந்து வெளியே போலான்ற மாதிரிலாம் யோசிக்கிறான். அதுக்குள்ள ஹீரோ இருக்காருல, அங்க இருக்க கல்ல எடுக்கிறாரு. கோலி மாதிரி இவனை அடிச்சிட்டு இருக்காரு. எங்க இருந்து ஹீரோ அடிக்கிறாருன்னு அவனுக்கு தெரிய மாட்டேங்குது. 2-3 அடி வாங்கிடுறான். பொத்துன்னு கீழே விழுந்துடுறான். இதான் சரியான டைம், பக்கத்துல போய் சண்டை போடணும் அப்படின்ற மாதிரி இவரும் பக்கத்துல வந்துடுறாரு. அவன் கூட சண்டை போட ஆரம்பிக்கிறாரு. அப்ப கூட அவன் இவரை போட்டு பயங்கரமா அடிக்கிறான். பொண்ணுக்கு நடந்ததை பத்தி எல்லாம் யோசிச்சு பாக்குறாரு. அங்க இருக்க ஒரு கவர் எடுத்து இவனோட முகத்திலேயே வைக்கிறாரு. அவன் மூச்சே விட முடியாத மாதிரி பயங்கரமா லாக் பண்ணிருக்காரு. ஒரு ஸ்டேஜ்ல அவன் இறந்து போயிடுறான். அவன் இறந்து போயிட்டான்னு கன்ஃபார்ம் பண்ணிடுறாரு. இவங்க வந்ததுக்கான எவிடன்ஸ் எதுவுமே இல்லாத மாதிரி இவங்க பாத்துக்கிறாங்க. சைலண்டா இங்க இருந்து கிளம்பிடலாம் அப்படின்ற மாதிரி கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. இவர் நல்லபடியா இந்த விஷயத்த பண்ணிட்டாருன்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. அதே மாதிரி முடிவுல பெண் குழந்தைங்களை நல்லபடியா பாத்துக்கோங்க, கவனமா கவனிச்சுக்கோங்கன்ற மாதிரி ஒரு அட்வைஸையும் சொல்லி படத்தோட கதையை முடிக்கிறாங்க. இந்த படம் கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.